ஷலோம் ஷலோம். இப்பொழுதும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி எரேமியா 51வது அதிகாரம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கிற வார்த்தைகளை கர்த்தாவே அப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. அப்பா எரேமியா 51வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாட போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைபெறுங்க. உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷலோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம் எரேமியா 51வது அதிகாரத்தை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 51வது அதிகாரத்திற்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். பாபிலோனின் நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் வருகிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. இந்த முழு எரேமியா புஸ்தகம் முடிவதற்கு நம்ம கடைசி பகுதியில் நம்ம இந்த நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் பாபிலோனுடைய முடிவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு இத்தனை நாள் தேசங்கள் மீது, எகிப்தின் மீது, அம்மோன் மீது, மோவாப் மீது மற்றும் அண்டை நாடுகள் மீது வந்ததை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த 51வது அதிகாரத்தில் பாபிலோன் மீதே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. காரணம் என்னவென்றால், இந்த பாபிலோன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினதாம். ஆண்டவருக்கு எதிராகவே அநேக காரியங்களை உயர்த்தி காட்டினதாம். நானும் ஆண்டவரும் ஒன்று என்பதை போல எல்லா விதத்திலும் பெருமையாய் நடந்து கொண்டதாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த நாளில் பாபிலோனை அழிக்கும்படிக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எரேமியா மூலமாக உரைக்கிறார். இந்த நாளில் எரேமியா 6 தடவை இந்த பாபிலோனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பாபிலோன் அழிக்கப்பட போகிறது என்பதை குறித்து. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாபிலோன் பார்த்தீங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சார் ஆண்டவருடைய ஒரு வேலைக்காரன். ஆண்டவர் சொன்ன வேலையை செய்ய ஒரு வேலைக்காரனை எழுப்பினார். அதுதான் நேபுகாத் நேச்சார். நமக்கு இந்த வரலாறு தெரியும். ஏற்கனவே பார்க்கும்போது தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா மக்களையும் ஆண்டவர் அவர்களை ஒரு டிசிப்ளைன் பண்ணும்படிக்கு இந்த நேபுகாத் நேச்சார் வட ராஜ்யத்தின் ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவை எழுப்பி தன்னுடைய ஜனங்களை சிறைப்பிடித்து பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகும்படிக்கு இந்த ராஜாவை உயர்த்துகிறார். இதை எழுப்பினவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை எழுப்புகிறார். ஆனாலும் கூட இந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாகவே பெருமை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தோம் என்றால் முழுமையாய் நமக்கு தெரியும், இந்த நேபுகாத் நேச்சாரை மிகவும் பெருமை கொண்டு இதோ நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லும் போது அவன் வீழ்ச்சியுடைய துவக்கம் நம்ம பார்க்கிறோம். அவன் மனிதனாய் இருந்த அவன் ஒரு சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு ஜந்துவை போல மாறி புல் தின்றுகின்ற ஒரு விலங்கை போல மாறுகிறான். அவனுடைய முடிவு மிகவும் அற்பமானதாய் தோன்றுகிறது. அதுக்கு அடுத்தது தெரியும், அவனுடைய மகனாகிய பெல்ஷாத்சார் வருகிறார். அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெரிய அருவருப்பை செய்கிறார். இந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய தகப்பன் எருசலேமை அழிக்கும் போது எருசலேம் தேவாலயத்திலிருந்து பரிசுத்தமான பனிமூட்டுகளை பாபிலோனுக்கு கொண்டு வரும்போது இந்த பெல்ஷாத்சார் ஒரு விருந்து செய்கிறார். என்ன பண்றார்? அந்த விருந்து செய்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவனும் அவனுடைய வைப்பாட்டிகளும் ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களில் திராட்சை ரசத்தை வார்த்து குடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிலை! இது ஒரு பாவமான ஒரு அருவருப்பான நிலையாய் தோன்றப்படுகிறது. ஆண்டவருக்கு முன்பாகவே தன்னை உயர்த்தி என்னை காட்டிலும் வேறொரு உயர்ந்த ஒரு நபர் இல்லை என்று இந்த பெல்ஷாத்சார் செய்கிறான். கடைசியில் நம்ம பார்க்கிறோம், ஒரு கை விரல் சுவற்றில் எழுதுகிறது, இதோ பாபிலோனுடைய முடிவு வருகிறது, உன்னுடைய ராஜ்யம் இனி நிலை நிற்பது இல்லை, உன்னை காட்டிலும் பலமான ராஜ்யத்தை நான் எழுப்ப போகிறேன் என்று. அதை குறித்து தான் ஆண்டவர் இன்றைக்கு நியாயம் தீர்க்க போகிறார். அது மாத்திரம் அல்ல, நம்ம எரேமியா 50வது அதிகாரம் 31 33 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த
நேபுகாத் நேச்சார், இந்த பாபிலோன் ராஜ்யம் என்ன பண்ணுதாம், ஆண்டவருக்கு விரோதமாக இடும்புள்ளவர்களாய் மாறி தங்களுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேலர்களை துன்புறுத்தினார்களாம். அவர்களை தன்னுடைய தேசத்திற்கு மீண்டுமாக திரும்பி போகக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை மிகவும் ஒடுக்கினார்களாம். 33வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்கள் சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள். அப்போ இந்த பாபிலோன் ராஜ்யம் அவர்களை கெட்டியாய் பிடித்து கொண்டு, உங்களுடைய தேசத்துக்கு நாங்கள் திரும்பி விடமாட்டோம், 70 ஆண்டுகள் கழித்து நாங்கள் விடமாட்டோம் என்று இந்த ஜனங்களை ஒடுக்க ஆரம்பித்தார்களாம். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, என்னுடைய ஜனங்களை நீ ஒடுக்குகிறாயா என்று அவரே யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோங்க, இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இதோ நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பாபிலோனுடைய ராஜ்யத்தை எது கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், நம்ம ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், கூஷ் என்கின்ற ஒரு மனிதன் நிம்ரோத்தை அவன் பெற்றெடுக்கிறான். அந்த நிம்ரோத் பலசாலி உள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அந்த பலசாலி எப்படி அதை வேதாகமத்தில் பார்க்கிறோம் என்றால், முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனாய் இந்த நிம்ரோத் காணப்படுகிறான். இந்த நிம்ரோத் வழியாய் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, பராக்கிரமசாலிகளாய் எழும்பி ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம பாபேல் என்கின்ற ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அந்த கோபுரத்தை கட்டும் போது நாம் எல்லோரும் ஒன்றாகவே இருக்கலாம், எல்லாம் ஒரே மொழி பேசலாம் என்ற போது அந்த பெருமைக்கு விரோதமாக கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இதோ பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பெருமையோடு போனால் நம்ம ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம தோற்க போகிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நம்ம தாழ்மையாய் அவருடைய வழிகளை நம்ம பின்பற்றும் போது நம்ம தோற்பது போல காணப்பட்டாலும் நம்மளுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த பாபேல் அப்படிதான் இந்த ஜனங்கள் வானம் பரியந்தம் நாம் கட்டுவோம், நாம் ஒன்றாகவே இருப்போம் என்று அவர்கள் எழும்பினார்களாம். ஆனால் முடிவு என்ன ஆயிற்று? ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். ஒருவர் பேசுவதை பக்கத்தில் இருக்கிற மனிதர்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு குழம்பி போனார்கள். அப்படிதான் இந்த பாபிலோன் ராஜ்யம் பாபேலை போல தன்னை உயர்த்தி காட்டினதாம். இப்பொழுதும் கூட இந்த பாபிலோன், அங்க இருக்கிற அண்டை நாடுகள் ஈராக் மற்றும் சுற்றுப்புறங்களில் ஜனங்கள் சிதறி இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை கல்தேயர் எனப்படுகிறாங்க. ஆனா இந்த கல்தேயர் மக்கள் எதிலிருந்து வந்தாங்கன்னா, பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து வந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆதியாகமம் 11:4 பார்க்கும்போது இந்த பாபேல் கோபுரம் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்ததோ அப்படிதான் இந்த பாபிலோனுடைய ராஜ்யமும் ஆண்டவருக்கு விரோதமாய் மாறினது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினல் விசேஷம் 17:5 வசனத்தை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, அதை குறித்து என்னவென்று நம்ம பார்ப்போம். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ரகசியம் என்றால் இதோ இந்த பாபிலோன் முழுவதுமாய் அருவருப்புகளினால தோன்றுகிறது. அருவருப்புனாய் ஆண்டவருடைய பார்வையில் என்னன்னா, பெருமையாய் இருப்பது, அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிப்பது, உண்மையான ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு இதோ அவர்கள் அநேக தேவர்களுக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழுந்து அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அடுத்தது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டார்கள். அதனால் ஆண்டவர் இந்த மகாபாபிலோனை பார்த்து சொல்லுகிறார், இவள் ஒரு வேசியை போல பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கெல்லாம் தாயாய் இருக்கிறாள் என்று. என்ன ஒரு கொடுமையான ஒரு பேரை கொண்ட இந்த பாபிலோன் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இதுல மொத்தம் 64 வசனங்கள் உள்ளது.
நம்ம ஒன்றொன்றா தியானிப்பதுக்கு நேரம் போதாததுனால நம்ம சிறு பகுதிகளாய் நம்ம அவைகளை பிரிக்க போகிறோம். 1 to 19 வரைக்கும் பாபிலோனின் நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 20 to 44 வரைக்கும் தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 45 to 53 வரைக்கும் பாபிலோனின் மேன்மை அதற்கு அழிவாய் மாறினதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 54 to 64 வரைக்கும் பாபிலோனின் உபத்திரவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம் முதல் 5 வசனங்களை. நம்ம இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய வாயினாலே இதோ அவர் சில காரியங்களை எரேமியா மூலமாக சொல்லுகிறார். என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு காற்றை எழும்ப செய்கிறார். நியாய தீர்ப்பு என்கின்ற காற்றை அது என்ன பண்ணுமா, ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பின மனுஷர்களை எல்லாம் அழித்து போடுமா. இந்த பாபிலோனில் உள்ள மனிதர்களும் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தார்கள். அதனால ஆண்டவர் ஒரு பெரும் காற்றை எழுப்பி இந்த ஜனங்களை என்ன பண்றார்னா, தூற்றுவாரை போல, அதாவது ஒரு பதர் ஒரு காற்று வீசும் போது அது எப்படி பறந்து போகுமோ அது போல இந்த பாபிலோன் ராஜ்யம் இராதபடிக்கு அருமுண்டு போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, இத்தனை நாள் அவர்கள் நம்பின வில்லையும் புயபலத்தையும் கர்த்தர் ஒடுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, தன்னுடைய ஜனங்களுக்காக, இஸ்ரவேலுக்காக நான் பாபிலோன் ராஜ்யத்தை நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் கர்த்தரோடு கூட இணைந்திருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இணைந்திருப்பார். அவர் நமக்காக பழிக்கு பழி வாங்கி நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். ஹல்லேலூயா. 6வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, இது கர்த்தர் அவனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அப்போ அந்த காலம், அந்த நியாய தீர்ப்பு காலம் இந்த நாள்ல, இந்த அதிகாரத்துல பாபிலோனுக்கு நேர்ந்து விட்டது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பாபிலோனுடைய அக்கிரமத்துல நீங்க சங்காரம் கூடாது, அதனால நீங்க ஓடி போயிடுங்க. நீங்க இஸ்ரவேலர்களா இருந்தால் கூட நீங்க பாபிலோனுடைய முறைமைகளை நீங்க பின்பற்றுகிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்களும் சங்காரம் ஆயிடுவீங்க. அதனால நீங்க தப்பித்து போகும்படிக்கு ஓடி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த நாள்ல கூட நம்ம வாழுகிற இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைமைகளை நம்ம பின்பற்றுகிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுகிறோமா, இல்லை நம்மை ஈர்க்கும்படிக்கு அநேக காரியங்கள் பாபிலோனை போல நம்மை கவர்ந்து கொண்டுதான் இருக்குது. அனுதினமும் நம்மை வஞ்சிக்கும்படிக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி எங்கு பார்த்தாலும் காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம அதுல சிக்குண்டவர்களாய் நம்ம நின்று கொண்டு பாபிலோனை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை பாபிலோனுடைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றினால் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம சங்காரமாக கூடாது, அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம அந்த பாபிலோன் முறைமைகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாம் ஓடி வர வேண்டும், கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு நேராய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது வாசிப்போம். 7 to 10 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அது மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கம் அடி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்களுக்கு பரியந்தம் எட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் வாருங்கள்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாபிலோன் எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக அதனுடைய ஆக்கினை வானம் பரியந்த மட்டும் எட்டுகிற ஒரு பெருமை நிறைந்த ஒரு தேசமாய் நின்றுதான். அதனால தான் ஆண்டவர் அதை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அதோடைய அக்கிரமங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு எதிராக தான் இருந்துச்சாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு உன்னை அழிக்க போகிறேன், உன்னுடைய கையில் இருந்த பொற்பாத்திரத்தை நான் நீக்கி போடுகிறேன், நான் உன்னை வெறிக்க பண்ணுகிறேன். நீ என்ன பண்றனா, நீ முற்றிலுமாய் அழிக்கப்பட போகிற. ஒருவேளை நீ குணமாக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் நீ குணமடைய மாட்டாய். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய அக்கிரமம் பெருகி இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொல்வாங்க. என்னன்னா, இந்த பாபிலோன் பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு பாழான பட்டணமாய் அழிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இதோ இந்த நகரம் ஆண்டவருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சிறையாக்கி கொண்டு போய் அவர்களை ஒடுக்கினாங்க. நான் தான் கடவுள்னு தன்னைத்தானே உயர்த்தி காமித்து நான் மகா பெரிய பாபிலோன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதாபமான நிலையாய் இருக்கிறது. அதனால கர்த்தர் அவருடைய நீதியை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நீதிக்கு அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதோ இந்த அக்கிரமத்துக்கு விரோதமாக அவர் நீதியை வெளிப்படுத்தினார். அதனால தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் சொல்வாங்க, கர்த்தருடைய செயல்களை நம்ம சீயோன்ல போய் நம்ம விவரிப்போம் வாருங்கள் என்று ஆண்டவருடைய நீதியை பிரஸ்தாபப்படுத்துவார்களாம். ஹல்லேலூயா. நம்ம 11 16 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நம்ம இங்க பார்க்கிறோம், ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாபிலோன் ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்க்காமல் என்ன செய்ததாம், தன்னுடைய அம்புகளை அது பலமாய் கூர்மையாக்கி என்னால் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று அது எழும்பினதாம். அதனால கர்த்தர் அதை பார்த்து என்ன செய்தார் என்றால், அது அம்புகளை உடக்கி போட்டு அடுத்தது கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினாராம். அது மாத்திரம் அல்ல, பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதை அவருடைய நினைவாய் கொண்டாராம். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அவருடைய நினைவு நமக்கு நம்மை சார்ந்ததாய், அவர் நினைவு நமக்கு ஏற்றதாய் கிருபையாய் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை அழிக்கும்படிக்கு அவருடைய நினைவு மாறுச்சுன்னா நம்மளால அவருடைய கோபத்துக்கு முன்பாக நம்ம நிலை நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துள்ளேன் என்று. அப்போ நம்ம ஆண்டவருடைய கரத்துக்குள்ளாய் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். இந்த பாபிலோனை போல நம்ம அவருக்கு எதிராக நம்ம எழும்பக்கூடாது. அவருக்கு எதிராக நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. மேட்டிமையான ஒரு இருதயமுடைய மனிதர்களாய் இருக்கக்கூடாது. இந்த பாபிலோன் அப்படிதான் பண்ணுச்சு. ஆண்டவருக்கு விரோதமாக மேட்டிமையாய் தன்னுடைய இருதயத்தில் நான் தான் என்ற ஒரு ஆணவத்தையும் கர்வத்தையும் கொண்ட ஒரு தேசமாய் இருந்துச்சு. அதனால கர்த்தர் என்ன பண்ணார்னா, மேதியாவுடைய ராஜாவுடைய ஆவியை எழுப்பினாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ராஜாக்களுடைய இருதயத்தை ஒரு நீர் பாய்ச்சலை போல ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த மேதிய ராஜா என்ன பண்ணுவாராம், இந்த பாபிலோனுடைய ராஜ்யத்தை அழித்து விட்டு அவருடைய ராஜ்யத்தின் கொடியை ஏற்றுவோம் வாருங்கள் என்று புறப்படுவாராம். கர்த்தர் இது எதுக்காக பழி வாங்குகிறார் என்றால், இது தமது ஆலயத்திற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களாகிய நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சாத்தான் எழும்பினாலும் கர்த்தர் அந்த சாத்தானுடைய கிரியைகளையும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமலே செய்து போய் விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நமக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதம் எழும்பினாலும் அவைதான் வாய்க்காமல் போகும் என்று. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பரிசு
பரிசுத்தமான ஆலயத்தில் இருந்த எல்லாம் பாத்திரங்களையும் கொண்டு வந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய மகனாகிய பெல்ஷாத்சார் வருகிறார். என்ன பண்றாரு? அந்த பரிசுத்தமான பாத்திரங்களை எடுத்து அசுத்தப்படுத்துகிறாரு. ஆண்டவருடைய பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை வார்த்து அவர்கள் குடிக்கிறார்கள். அதில் வந்த விளைவு அந்த பெருமையின் உச்ச கட்டம் அவர்களை கீழே விழ தள்ளிற்று. ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட பெருமையான மனிதர்களாய் நம்ம இருக்கக்கூடாது என்று கர்த்தர் மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம தானியேல் 5வது அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கும் போது மனுஷ ரூபத்தில் தோன்றின ஒரு கை விரல் வந்து எழுதிற்றான். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கிற நபர்கள் அது என்னவென்று புரியாமல் அவர்கள் பிரமித்து கலங்கும் போது தானியேலை கொண்டு இதோ வியாக்கானம் செய்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ தானியேலை கொண்டு இதோ பாபிலோன் ராஜ்யம் வந்து அழிக்கப்பட போகிறது. இதோ நீ ஆண்டவருக்கு விரோதமாக நீ எழும்பினாயே. 25வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் பார்சீன் என்பதே. அதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்று. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்று ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. எப்படி வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்லலாம் பார்த்துருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீதியின் தாய் வந்து ஒரு தராசை கையில் வைத்திருப்பாங்க. அப்போ அந்த நீதியை வந்து அளக்கும் போது அது சரியாக இருக்கணும். ஒருவேளை குறைவு காணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படும். அப்படி தான் ஆண்டவர் வந்து அவருடைய கையில் இருக்கிற தராசுனால பார்த்தீங்கன்னா எடை போட்டு பார்க்குறாரா, இந்த பாபிலோன் ராஜ்யம் இது வந்து சரியாய் இருக்கிறதா இல்லை நமக்கு விரோதமாய் குறையாய் காணப்படுகிறதா என்று பார்க்கும்போது அந்த தராசு வந்து குறையாய் காணப்படுகிறதா. அந்த பாபிலோன் ராஜ்யம் ஆண்டவருக்கு விரோதமாய் குறையாய் இருக்கிறதா. அதனால ஆண்டவர் வந்து அதோடைய தேசத்தை அதோடைய ராஜ்யத்தை மட்டிட்டு முற்றிலுமாய் அழித்து போட்டு 30-31 தானியேல் 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்படுகிறான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். ஹல்லேலூயா. ஒரே நைட்டு தான். அந்த நைட்லேயே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த மேதியருடைய ராஜ்யத்தை எழுப்புறாங்க. அவங்க இவங்களை காட்டிலும் ஞானவான்களாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஐப்ராத் நதியே வந்து திருப்பி அந்த நதியின் வழியாய் வந்து ஜனங்கள் உள்ள வந்து இந்த கோட்டைக்குள்ளாய் அங்கே இருக்கிற எல்லோரையும் பிடித்து கொண்டு இரவோடு இரவாய் பாபிலோனுடைய கொடியை இறக்கி வைத்து மேதியருடைய கொடியை ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைத்தால் யாரை வேணாலும் அவர் விழ செய்து அவர் எழுப்புகிற தேவனாய் இருக்கிறார். துன்மார்க்கரை இதோ கர்த்தர் அருமுண்ட போக செய்து நீதிமானை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த பாபிலோன் ஆண்டவருக்கு விரோதமாய் உயர்ந்து கொண்டே போனது. ஆனால் கர்த்தர் அவர்களை கீழே விழ தள்ளினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நம்ம அடுத்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். 18 நம்ம 19வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த 17 நம்ம தொடர்ந்து இந்த 24 வரைக்கும் நம்ம வாசித்ததை நம்ம கேட்டோம். கர்த்தர் என்ன சொல்றார்னா, இந்த பாபிலோன் ராஜ்யத்தை கொண்டே இது அங்கே பெருமை பாராட்டின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அங்கு இருக்கிற எல்லா வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள் பொய் என்பதை அங்கு இருக்கிற ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவைகளுக்கு சுவாசம் இல்லை, அவைகளுக்கு கண் இருந்தும் அவைகள் காணாது, கால் இருந்தும் அவைகள் நடக்காது, மூக்கிருந்தும் அவைகள் முகராது என்பதை அந்த ஜனங்கள் உணரும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவை நான் கொண்டு வருவேன். அங்கு இருப்பது எல்லாமே மாயைதான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இதோ யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர்கள் அவைகளை போல அல்ல. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நாம் பாபிலோனை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவரை போல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்தில் ஆண்டவருடைய வசனம் இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவராய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய சாயலை தரித்து கொண்டிருக்கிறோம். we are the image of God. அப்போ நம்ம ஆண்டவருடைய சாயலை நம்ம தரித்து இருப்பதனால பாபிலோனுக்கும் நமக்கும்
எந்த விதமான ஒரு உறவும் இல்லை. ஹல்லேலூயா. இதோ நம்ம ஆண்டவரை போலவே இருக்கிறோம். அவருடைய சுதந்திரமாக, அவருடைய கோத்திரமாக இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்மளுடைய தேவனுடைய நாமம் என்ன? சேனைகளின் கர்த்தர். அதை நம்ம தரித்திருக்கிறோம். ஆனால் இந்த பாபிலோன் ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொள்ளல. பெருமை என்கின்ற ஒரு நாமத்திற்கு எதிராய் செயல்பட்டது. பெருமை என்ற ஒரு வழியில நடந்து கொண்டிருந்துச்சு. அங்கே இருந்த வார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை வணங்கி வெட்கப்பட்டு போனார்கள். அடுத்தது அந்த பாபிலோன் ராஜ்யம் நம்பிக்கொண்டிருந்த குதிரை வீரர்களை கர்த்தர் அழித்து போட்டார், ரதங்களை அழித்து போட்டார். அங்கு இருந்த புருஷர்கள், ஸ்திரீகள், கிழவர்கள், இளைஞர்கள், எல்லா வகையான மக்களையும் கர்த்தர் ஒரு கண்ணியாக நொறுக்கினார். காரணம், அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் பெருமையில், இதோ இஸ்ரவேல் ஜனங்களே நம்ம சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டோம், இந்த ஜனங்கள்லாம் நமக்கு கீழே தான், இந்த ஜனங்கள் ஒரு அடிமைகளாக தான் இருப்பாங்கன்னு பெருமை பாராட்டினார்களாம். அடுத்தது அங்கே இருந்த மேய்ப்பர்கள், மந்தைகள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமையாக எண்ணப்பட்டார்களாம். அதனால கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோன் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கு விரோதமாக அவர் நியாய தீர்ப்பையும் பொல்லாப்பையும் வர வைத்தார். ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் செய்ய போகிற நன்மையான காரியங்களை சீயோன் காணும் போது சீயோன்ல ஆண்டவருடைய நீதி விளங்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம 25 29 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இந்த பாபிலோனுக்கு விரோதமாக நினைத்த எல்லா பாழாக்குகிற விதமான நியாய தீர்ப்புகள் இந்த நாளில் நிறைவேறுகிறது. இந்த பாபிலோனுடைய தேசத்தின் கொடியை தேவன் அற்று போட்டு மேதியாவுடைய தேசத்தின் கொடியை கர்த்தர் ஏற்றுகிறார். 27வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எக்காலம் ஊதுகிறார். அதாவது இந்த மேதியாவுடைய ராஜ்யம் வந்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? முதலாவது எக்காலத்தை ஊதி இதோ அவர்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இருப்பாங்க. பாபிலோனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டது. இனி மேதிய பெர்சிய ராஜ்யமாகிய நாங்கள் இந்த ராஜ்யத்தில் ஸ்திரப்பட்டு இருப்போம் என்று அந்த ஜாதிக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது அங்கே இருந்த சுற்றுப்புற ராஜ்யங்கள்லாம் ஆண்டவர் ஒடுக்கி போட்டு இந்த பாபிலோனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ராஜ்யத்தையும் நிர்மூலமாக்கி போட்டு மேதியா தேசத்தின் ராஜாக்களையும் அதன் தலைவரின் அதன் சகல அதிகாரங்களையும் அவரவருடைய ராஜ்யபரத்திற்கு கீழாக சகல தேசத்தாராகிய ஜனங்களை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள் என்பார்கள். அப்போ இந்த மேதியாவுடைய ராஜ்யம், அங்கு இருந்த எல்லா ராஜ்யத்தின் தலைவர்கள் பாபிலோனுக்கு விரோதமாக முற்றுகை போட்டு எப்படி அதை கைப்பற்றி அதை மடங்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய திட்டத்தை அவர்கள் போட்டார்களாம். கடைசியில் நமக்கு தெரியும், பாபிலோன் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா பழைய பாபிலோன் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோன்னா, அது சோதோம் கோமோராவை போல ஒன்றுமே வாழ்வதற்கான ஒரு ரிசோர்சஸ் இல்லாதபடிக்கு அவைகள் பாழாய் கிடக்கிறதாம். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் பொய்யல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வார்த்தை இந்த பாபிலோனுக்கு விரோதமாய் சொன்னாரோ அதை நிறைவேற்றி இந்த நாளிலும் கூட அவர் அதை நிலைநிற்க செய்கிறார். ஹல்லேலூயா. 30-32 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, பாபிலோனுடைய பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளிலே அப்படியே சும்மாவே இருந்து விட்டார்களாம். பராக்கிரமசாலிகள் அழிந்து அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார்களாம். அவர்களுடைய கடையாந்திரமே அசைக்கப்பட்டுச்சா. அவங்களுடைய பட்டணங்கள் எல்லாம் மேதியர்களால் பிடிக்கப்பட்டு அங்கு இருந்த அஞ்சற்காரர்கள், எல்லா அஞ்சற்காரரின் தூதர்களும் பாபிலோனுக்கு விரோதமாய் அது மடங்கடிக்கப்பட்டது. மேதியாவுடைய ராஜ்யம் துவங்கினது என்று அனைவருக்கும் தகவல் சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் இந்த பாபிலோனுக்கு விரோதமாய் எழும்பினது நிமித்தம் இதோ பாபிலோன் தலை தூக்க முடியாதபடிக்கு முற்றிலுமாய் மாண்டு போனது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்மளுடைய செயல்கள் நம்ம செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும்,
இந்த பாபிலோன் எது கூட ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் என்றால் அந்தி கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நமக்கு தெரியும், புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் போது லூசிஃபர் ஆண்டவர் வந்து தேவனுடைய தூதனாக இருந்தான். அப்போது ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு நேராக இந்த லூசிஃபர் என்ன பண்ணா, நான் வந்து ஆண்டவரை நல்லா வர்ஷிப் பண்ணுறேன், நான் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறேன், என்னுடைய ஆராதனையில் பரமபிதாவே வந்து அவர் வந்து விரும்பி என்னுடைய ஆராதனையை அவர் வாஞ்சிக்கிறார் என்று அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்தது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் போய் உட்காரும்படிக்கு அவனுடைய பெயர் வந்து விடிவெளி நட்சத்திரமாம் அப்படி நினைத்தானா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார், அவனுடைய நினைவுகளை அறிந்த தேவன் வானத்தில் இருந்து அவனை கீழே தள்ளுகிறார். ஹல்லேலூயா. கடைசியில் அவன் பாதாளத்தில் வந்து நொறுக்கப்பட்டவனாய் இதோ மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவனுக்குள்ள இருந்தது என்ன, ஒரு பெருமையின் உச்சகட்டம். நான் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே நான் போய் ஏறி நான் உட்காருவேன், ஆண்டவருக்கு சரிக்கு சமமாய் நிற்க முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தர் நம்மளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படிப்பட்டதா இருக்கிறது, கர்த்தரை காட்டிலும் நம்ம உயர்ந்தவர்கள் என்று நம்ம நினைக்கிறோமா, அது வந்து நம்மளுடைய அழிவுக்கு ஒரு துவக்கமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு மன நிலையை கொண்ட மனுஷர்களாக இருந்தால் இந்த நாள் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை தகற்றிவிட்டு நம்மளுடைய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்திருப்போமானால் நாம் நிச்சயம் ரட்சிக்கப்படுவோம், நிச்சயம் காப்பாற்றப்படுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பாபிலோன் அந்தி கிறிஸ்துவை போல எழும்பி தன்னுடைய வானம் பரியந்தம் அளவு தன்னுடைய கோபுரத்தை வந்து உயர்த்தி காண்பித்ததாம். பாபேலை போல தன்னைத்தானே பெருமையாய் மெச்சிக்கொண்டுதான் கர்த்தர். அதனால் இந்த பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பை வந்து கொடுக்கிறாரு. அங்கே இருந்த எல்லா பட்டணங்களையும் எடுத்து விட்டார். அங்கே இருந்த பட்டணங்களை எரித்து முற்றுகை போட்டு கடைசியில் அங்கே இருந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்ணீருக்கு தேவன் வந்து இன்றைக்கு ஒரு முடிவை கட்டுகிறாரு. அப்போ அங்க இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நம்மளை இந்த பாபிலோன் ஒடுக்கி அடிமைகளாக கொண்டு வந்துச்சு, நம்மளுடைய ஆண் மக்களை எல்லாம் அன்னகராய் மாற்றினதே, என்னுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் அடிமைகளாய் வைப்பாட்டிகளாய் வைத்து கொண்டார்களே, எங்களுடைய கூக்குரல் மகா பெரியதாக இருந்துச்சு, இன்றைக்கு எங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் வந்து பதில் கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை அவர் துருதியில் ஊற்றி வைத்து அதற்கு கணக்கு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விடுற ஒரு சொட்டு கண்ணீர் கூட அது வீணாய் போவதே இல்லை. ஆண்டவர் அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருப்பார், அதற்கென்று ஒரு காலம் வைத்திருப்பார். அந்த நாள் வரும்போது, கர்த்தருடைய நாள் வரும்போது அவருக்கு முன்பாக யாராலையுமே நம்ம நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம 33 35 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சொல்றாரு, எனக்கு விரோதமாக என்னுடைய இனத்தாருக்கு விரோதமாக பாபிலோன் வந்து கொடுமை செய்தான். இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னுடைய வேலைக்காரனாய் இருந்தும் நான் சொன்ன காரியத்தை செய்தது மட்டுமல்லாமல் என்னை காட்டிலும் அவன் உயர்த்தி என்ன பண்ணானா, என்ன கலங்கடித்து என்னை வெறும் பாத்திரமாக வைத்து விட்டான். என்னுடைய ஜனங்களை அவன் வந்து குற்றமற்ற இரத்தத்தினால தன்னுடைய தேசத்தில் நிரப்பினதுனால அவனுடைய இரத்த பழிகள், குற்றம் இல்லாத ரத்தங்கள் சிந்தப்பட்டன, அந்த இரத்த பழிகளுக்காக இன்றைக்கு நான் நியாய தீர்ப்பு செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து குற்றமற்ற இரத்தத்திற்காக அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவனாய் இருக்கிறாரு. ஆண்டவர் வந்து என்றைக்குமே வந்து குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் வந்து நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறாரு. நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், ஆபேலுடைய இரத்தம் வந்து உண்மையான சேனைகளின் தேவனை நோக்கி, ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டதாம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்த்தோம் என்றால் பலிபீடத்தின் பின்பாக இருந்த குற்றமற்ற இரத்தங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதா. நாமும் கூட நம்மளுடைய தேசத்துக்காக திறப்பின் வாசல் நின்று நம்ம ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ குற்றமற்ற இரத்தங்கள் நம்மளுடைய தேசத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்காக தேவனிடத்தில் நம்ம பரிந்து பேச வேண்டும். இப்படிப்பட்ட இரத்தங்கள் இனி வரும் நாட்களில் சிந்தப்படக்கூடாதபடிக்கு நம்ம திறப்பின் வாசல்
வாசலில் நின்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் தடை செய்து போடுவார். ஹல்லேலூயா. நம்ம 35 நம்ம 37 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுவார், இந்த பாபிலோன் எப்படி ஆகும் என்றால் குடியில்லாத மண்மேடுகளை போல வலு சர்ப்பங்கள் தாபரித்திருக்கும் இடத்தை போல அது பாழாய் போய்விடும். ஈசல் போடுகிற படலுக்கு இடத்தை போல மாறும். அதாவது ஒரு வனாந்திரமான ஒரு இடம் இருக்குன்னா அங்கே என்ன இருக்கும்? ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் அநேக வலு சர்ப்பங்கள் இருக்கும், கோட்டான்கள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அசுத்தமான ஜந்துக்கள்லாம் இருக்கும். ஈசல் போடுகிற விதமாக அது பாழாய் போய் காணப்படும். வாழ்வதற்கு அங்கே எந்த விதமான ஒரு வழிகளும் இருக்காது. ஆனால் இந்த விஷ சர்ப்பங்கள்லாம் நிறைந்துள்ள ஒரு இடமாக இருக்கும். அப்படிப்பட்டதாய் இந்த பாபிலோன் மாறிவிடும். இத்தனை நாள் அங்கே ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அவர்கள் குடித்து அவர்கள் சந்தோஷமாய் பெருமை பாராட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனால் வரப்போகிற நாட்கள் இது ஒரு வனாந்திரத்தை போல, ஒரு மண் மேடை போல இது மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை எரேமியா மூலமாக திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறாரு. காரணம் என்னவென்றால், இந்த எரேமியாவை தன்னுடைய ஜனங்களே, இவன் ஒரு பொய்யான தீர்க்கதரிசி, இவன் சொல்வதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த பாபிலோனுடைய அழிவு வரைக்கும் ஆண்டவர் எரேமியாவை வைத்து அவருடைய வார்த்தைகளை, நான் சொல்வது உண்மை, இவன் நான் அனுப்பின ஊழியக்காரன் என்று எரேமியாவை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு, மேன்மை பாராட்டுகிறாரு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை நாள் கள்ள தீர்க்க தரிசனமாய் சொன்ன உங்களுடைய பொய்யான ஊழியக்காரர்கள் எங்கே? இதோ முடிவு பரியந்தம் எரேமியா என்கின்ற என்னுடைய தீர்க்கதரிசியாகிய இவன் உண்மையுள்ள ஒரு மனுஷனாய் இருக்கிறான் என்று, ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற மனுஷனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் எரேமியா மூலமாக இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாபிலோன் தேசத்தை குறித்து ஆண்டவர் எரேமியா மூலமாக 6 தடவை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு. ஆண்டவர் இன்றைக்கு அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஆண்டவர் இங்கு செய்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து 40 53 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்வார், இந்த ஜனங்களை எல்லாம் நான் சிதறடிக்க செய்வேன். இதோ இந்த பாபிலோன் தேசத்தை நான் சிதறடிக்க செய்வேன். சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வரும். அவைகள் அலைகளின் திரட்சினால் அவைகள் மூடப்படும். அந்த பட்டணங்கள்லாம் பாழாய் போயிடும். வறட்சியும் வனாந்திரமாய் மாறிடும். ஒரு மனுஷன் கூட குடி இராதபடிக்கு அது ஒரு காடை போல மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை போல தண்டிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பனி விழுந்தா எப்படி? பேல் என்றால் ஒரு பனி போல, அதை போல நான் அதை மூடிக்கொள்ளுவேன். அங்க யாருமே வாழ முடியாது. ஹல்லேலூயா. அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது பாபிலோன் எப்படி தன்னுடைய வாயை திறந்து எருசலேம் மக்களை விழுங்கி கொண்டதோ, ஆனா இன்றைக்கு அந்த எருசலேமை நான் விடுதலை நான் ரிலீஸ் பண்றேன். இனி ஜாதிகள் இனி அவனிடத்தில் ஓடி வர மாட்டார்கள். பாபிலோனுடைய மதில் விழும். ஹல்லேலூயா. பாபிலோனுடைய மதில் மகா பெரியதாய் திரளாய் இருந்ததாம். அந்த மதில் இன்றைக்கு உடைகிறது. ஹல்லேலூயா. மதில் என்றால் ஒரு அரணிப்பை குறிப்பிடுகிறது, ஒரு பாதுகாப்பை குறிப்பிடுகிறது. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு நான் அதை உடைத்து போடுவேன் என்று. நாம் கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். உலகம் ஒருவேளை பாபிலோனை போல மதிலாய் காணப்பட்டாலும் ஆனால் இந்த உலகம் நம்மை பாதுகாக்க முடியாது. உண்மையான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கிறார் தன்னுடைய ஜனங்களுக்கு. என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, யூதா மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க புறப்பட்டு உங்க தேசத்துக்கு போங்க. கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படிக்கு அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவலாமலும்
தேசத்தில் கேட்கப்படும் செய்தியை நீங்கள் பயப்படாமலும் இருங்க. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை கம்ஃபர்ட் பண்றாரு. ஆனா பாபிலோனை கீழே விழ தள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாபிலோனை தண்டிக்கிறார். தான் வணங்கின விக்கிரகத்தின் நிமித்தம் ஆண்டவர் அதை தண்டித்து போட்டு தேசத்தை கலங்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிறாரு. அந்த 70 வருஷம் கழித்து இந்த பாபிலோன்ல இருந்த ஜனங்கள் எல்லாம் மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை வாழ வைக்கிறாரு. ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர்கள் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நடப்பித்து அவர்கள் அதில் சுகமாய் குடியிருக்கிறார்கள். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் பாபிலோனுடைய முடிவோ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அவைகளை தகற்று போடுகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 49 நம்ம 53 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது 50வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. பட்டயத்திற்கு தப்பினவர்களே தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள், தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்திலே வர கடவது. அப்போ எருசலேம் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ நீங்க கர்த்தரை நினைத்து கொள்ளுங்க. நீங்க சிறையிருப்புல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகி நீங்க வரீங்க. இந்த நேரத்தில் நீங்க யாரை நினைக்கணும்னா ஜீவனுள்ள தேவனை மாத்திரம்தான் நீங்க நினைக்கணும். பின்னாடி உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க. பின்னாடி பாபிலோனை திரும்பி நீங்க பார்க்காதீங்க. அதற்கு நான் நியாய தீர்ப்பை நான் கொடுத்து விட்டேன். அவைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய என்னை நினைத்து நீங்க என் பக்கம் திரும்பும் போது நான் உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை எப்படி அரவணைத்து அது பாதுகாத்து கொள்ளுமோ அப்படியாக எருசலேமே நான் என்னுடைய செட்டைகளை விரித்து நான் என் அண்டையில் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கடைசி பகுதி 54 64 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது பாபிலோனுடைய உபத்திரவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 54 நம்ம 60வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். எப்படி ஆண்டவர் இந்த பாபிலோனுக்கு விரோதமாக தன்னுடைய நியாய தீர்ப்பை அவர் எடுத்து காண்பித்தார் என்பதை குறித்து பார்த்தோம். ஆண்டவர் சொன்னது மாத்திரம் அல்ல, தன்னுடைய செய்கைகளினால அவைகளை நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவர் எரேமியா மூலமாக இத்தனை நாள் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ஒன்னொன்றா கடந்த அதிகாரங்களில் அவர் நியாயம் தீர்த்ததை நம்ம பார்த்தோம். இந்த நாளில் பாபிலோனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்ததையும் குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ எரேமியா சொல்றாரு, இதோ செரேயாவை நோக்கி நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே இந்த ஸ்தலத்தில் பாபிலோன் என்கின்ற ஸ்தலத்தில் மனுஷரும் மிருகமும் தங்கியிராதபடிக்கு அதை நீங்கள் பாழாக்கி போட்டீர், உங்கள் வார்த்தைகள் நிறைவேறின என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தது மாத்திரமல்ல, ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்கிறாரு. நம்ம 63 64 நம்ம வாசித்து பார்க்கும்போது எரேமியா என்ன பண்ணுறார், ஒரு கல்லை எடுத்து அதை கட்டி, ஒரு பெரிய கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அந்த கல்லை என்ன பண்ணுறாரு, கயிறுகளினால் கட்டி அங்கு இருந்த பாபிலோன் ராஜ்யத்திற்கு எதிரான ஐப்ராத் என்கின்ற யூஃபஸ் நதி, அந்த நதியில் எரிந்து போடுகிறாரு. எரிந்து போட்ட உடனே ஒரு கல் எப்படி அதோடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அது அந்த தண்ணியில் பட்ட உடனே அது அப்படியே முழுகும் இல்லையா, அப்படியாக அந்த கல் முழுகி போனதாம். மீண்டுமாக அது மிதந்து வரக்கூடாதபடிக்கு இந்த பாபிலோன் ராஜ்யம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாபிலோன் ராஜ்யம் அந்த கல்லை போல் அந்த தண்ணீரில் முழுகி போயிடுச்சு. இனி அது தலை தூக்கி எழும்பி வராது, அது முற்றிலுமாய் மடங்கடிக்கப்பட்டது. இனி நான் தீர்க்க தரிசனம் உரைத்த மேதியா என்கின்ற ராஜ்யம் தான் எழும்பி வரும். நான் சொன்ன வார்த்தைகளை நான் நிச்சயம் நான் நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இதோ இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், இதோ சூழ்நிலைகள் ஒருவேளை இதோ பாபிலோனை உயர்த்துவதை போல ஆண்டவர் பாபிலோனுடைய ராஜாவை பயன்படுத்தினாலும் பாபிலோனுடைய ராஜா ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டதுனால ஆண்டவர் பாபிலோனை அழித்து போட்டார். இந்த நாளுடைய செய்தி நம்மையும் எச்சரிப்பின் சத்தமாய் நமக்கு எதிராய் வருகிறது. நாம் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் நாம் நிற்க வேண்டும்.
நாம் கர்த்தருக்காக நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த வசனம் நமக்கு அடிக்கடிக்கு நினைப்பூட்டுகிறது. நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதோ கர்த்தரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை உலகத்தை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடந்த நாட்களில் பார்த்தோம், எகிப்தை சார்ந்து ஜனங்கள் ஓடி போனார்கள். சில ஜனங்கள் பாபிலோனை நம்பி போனார்கள், அஷீரியர்களை நம்பி போனார்கள். இன்றைக்கு நாம் யாரை நம்பி இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? உண்மையான ஜீவனுள்ள தேவனை சார்ந்து நாம் நிற்கிறோமா, இல்லை உண்மையான கர்த்தரை விட்டு பாபிலோன் வழியில, அந்த கிறிஸ்துவின் வழியில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபெறுகிறார். எரேமியாவை போல முடிவு பரியந்தம் நாம் கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவை தான் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னது மாத்திரம் அல்லாமல் அந்த வார்த்தையின்படி அவர் நடந்தவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றார். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பக்தி விருத்தியை நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இப்பொழுதும் கூட நாம் எழுந்து நின்று நாம் தேவனை பக்தி விருத்தியோடு நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் பாபிலோனை போல அல்ல, நான் இதோ எரேமியாவை போல உமக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, உங்கள் கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்கப்பா. இதோ உங்கள் கிருபையினால இதோ நாங்கள் கடைசி வரைக்கும் அப்பா நாங்கள் பிழைத்து கொள்ள உங்கள் கிருபையை தாங்க. எங்களை நாங்கள் உயர்த்தி காட்ட மாட்டோம். இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உமக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறோம். கர்த்தர், எங்களை நீர் உயர்த்துங்கப்பா, உங்கள் கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று அப்படியே நாம் ஆராதிப்போமா?
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நாளில் உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியில் வார்த்தைகளாக வெளிவரும்படியாக இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே முழுவதுமாக எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். எரேமியா 51 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் பார்க்கிறோம். பாபிலோன் தன் பெருமையினால் சங்காரமாக போகிறது. நீங்கள் அதை பார்த்து உங்கள் பெருமைகளை விட்டு அதை பார்த்து உங்களை எச்சரிப்பின் செய்தியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை விட்டு தப்பி ஓடுங்கள். அந்த பாபிலோனின் நடுவிலிருந்து நீங்கள் ஓடி உங்கள் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அந்த தேசத்தை பழி வாங்குகிற காலமாக இருக்கிறது என்று. ஏனென்றால் கர்த்தரே பாபிலோனுக்கு பதில் செலுத்துவார் என்று. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த பாபிலோனை போல பெருமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் நிறைந்த ஆவிகளாக காணப்படுகிறதா, இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இந்த நாளில் உலகத்தை சுற்றிலும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்களை நம்ம இழுக்கும் வகையில் அநேக காரியங்களை நம்முடைய சிந்தைகளை உலகத்தின் பிரகாரமாக கொண்டு செல்லும்படியாக ஆவிகளுக்குள்ளாக நாம் நடக்கிறோமா, இல்லை கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நடக்கிற ஆவி நமக்குள்ளாக காணப்படுகிறதா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ளக்கூடிய சிந்தை நமக்குள்ளாக காணப்படுகிறதா? ஒருவேளை இந்த நாளில் நம்மை நாமே வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். நமக்குள்ளாக இப்படிப்பட்ட பெருமையும் மேட்டிமையுமான அப்படிப்பட்ட ஆவிகள் காணப்படுமேயானால் இப்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம் தேவனுக்கு நேராக நாம் அர்ப்பணிப்போம். நாம் முன்பதாக கடந்து வருவோம். ஒருவேளை நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பாபிலோனின் ஆவிகள் காணப்பட்டால், அப்படிப்பட்ட ஒரு பெருமையான மேட்டிமையான சிந்தைகள் காணப்பட்டால், இப்பொழுது தேவன் அதை நம்முடைய இருதயத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி போட வேண்டும் என்று நம்மை நாமே தேவனத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா நீர் வந்து எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. அப்பா, எங்களில் காணப்படுகிற பெருமை மேட்டிமை உலகத்தின் காரியங்கள் அப்பா உம்மை விட்டு எங்களை தூரப்படுத்துமே. ஆனால் அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஒரு விசையாக பரிசுத்தப்படுத்தும்படியாக அப்பா எங்கள் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராகப்பா. அப்பா உம்முடைய தேவ பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நாங்கள் உணரக்கூடிய கிருபை நீங்க தாங்கப்பா. அப்பா, எப்படிப்பட்ட பாபிலோனின் ஆவிகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யக்கூடாதபடி அப்பா கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நாங்கள் தரித்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அப்பா, எங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றி நடக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தின் காரியங்களை நாங்கள் ஈர்த்துண்டு அப்பா சிக்குண்டு தவிக்க கூடாதபடி எங்கள் ஆவியானவரே அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருந்து அப்பா எங்கள் ஆத்துமாவை நீர் பலப்படுத்துவீராகப்பா. அப்பா, இப்பொழுதும் இந்த ஜனங்களுக்கு நீர் எப்படி எச்சரிப்பின் செய்தியை துணைத்தீரோ அப்பா இந்த நாளில் அப்பா உம்முடைய எச்சரிப்பின் செய்தி எங்கள் மத்தியில் கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களில் காணப்படுகிற எல்லா பாபிலோனின் ஆவிகள் அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால மீண்டுமாக எங்களை புதுப்பித்து கட்டும்படியாக அப்ப எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்க பாதுகாத்து நடத்துங்க அப்பா. அப்பா, ஒரு விசையாக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் பலப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா.
எங்களை இருதயத்தை அப்பா உமக்கு நீராக திருப்பி அப்பா உம்முடைய சிந்தைகளை தரித்து கொள்ளக்கூடிய கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆமேன், 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 ஆமேன். இந்த நாளையும் நாம் பார்த்தோம், பாபிலோனுக்கு எச்சரிப்பின் சத்தமாக வந்து எரேமியா 6 முறை தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவரோட வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருந்தார்கள். இந்த நாள்லையும் நாமக்கும் ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரிப்பின் சத்தமாய் பேசிக்கொண்டே இருப்பார். இன்று நீ மனம் திரும்பு, இன்று நீ ஆண்டவர் பக்கமாய் திரும்பி வா என்று ஆண்டவர் எத்தனை முறை நம்ம கிட்ட பேசியும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்காதபடிக்கு நாம் இருந்திருந்தா இன்று நாம் மனம் திரும்புவோம், ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பாபிலோனுக்கு எதிராக எச்சரிப்பின் சத்தமாய் வந்தது என்று. இந்த நாளில் நம்ம தேசத்தில் எச்சரிப்பின் சத்தமாக இந்த நாளில் வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தேசத்திலே பாவங்கள் அநேகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. நம் தேசத்திற்காக நாம் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கலாமா? முடிந்தவர் நாம் முழங்கால் படியிட்டு நம்ம தேசத்திற்காக நம்ம கண்ணீரோடு இந்த நாளில் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்கள் தேசத்தில் பாவங்கள் பெருகாத படிக்கு இதோ இந்த வேலையில் கர்த்தாவே நாங்கள் கண்ணீரோட திறப்பின் பாஸில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ தகப்பனே, எங்கள் தேசத்தில் பாவங்கள் பெருகக்கூடாதப்பா. இதோ கர்த்தாவே, எங்கள் தேசத்தின் மேலே உங்களுடைய இரக்கம் தயவு வேணும்ப்பா. அப்பா உங்கள் கோபம் வரக்கூடாது தகப்பனே. இதோ இந்த வேளையில நாங்க எல்லாம் ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்துல நீங்க அப்பா இதோ கர்த்தாவே அப்பா மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இதோ இந்த வேளையில கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு தேச தலைவர்கள் மேலேயும் கர்த்தாவே அப்பா நாங்க உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அசுதையாரம் ஆட்சி செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்படியாக நம் தேசத்துக்காக ஒவ்வொரு விழித்திருந்த நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.